இப்போ வந்து தாம்பூல பிரசனம்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க கொண்டு வர்ற பழத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். எலுமிச்சம்பழம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் நல்லா இருக்கா கெட்டு போயிருந்தால் அது சார்ந்த ஒரு சனி சார்ந்த பேசிக்கலாம். வெத்தலையும் அதே மாதிரி தான், கிழிஞ்சு போயிருந்துச்சுன்னா வாழ்க்கையிலுடைய விரிசல்கள் வர்றது. இதை நம்ம ஒரு தாம்பூல பிரசன்னமாக எடுத்துக்கிறது. 5 வகை பழம் கொண்டு வந்தால் என்ன பிரச்சனை, வாழைப்பழம் கனிஞ்சிருக்கா கனியாமல் இருக்கா, இது ஒரு பேட்டர்ன். சிம்பிளாக முடிச்சிடுறேன், புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ வாழைப்பழம் கனியாமல் இருந்துச்சுன்னா அவங்க வரக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்காது. இது எலுமிச்சம்பழம் கனியாமல் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் லேட் ஆகும், கொஞ்சம் தள்ளி போகும். அப்படிங்கிறத நம்ம எல்லாமே காயாக இருந்துச்சுன்னா சில பார்த்துருக்கீங்களா, அடிபட்டு இருந்துச்சுன்னா குறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். குறையாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது இந்த தாம்பூல பிரசன்னத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். அவங்க கையில் கொண்டு வரக்கூடிய பொருளை பொறுத்து. பத்தி சூடம்லாம் கணக்கில் வராது, இயற்கையோடு உள்ள பொருள் தான். பத்தி சூடம் அதெல்லாம் வந்து செயற்கை பொருள். இயற்கை பொருள்களில் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு தாம்பூல பிரசனம். சிம்பிளாக முடிச்சிடலாம். தாம்பூல பிரசனமே ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் ஆமாம், வெத்தலையில் கிழிஞ்சிருக்கு, ஆண் வெத்தலை பெண் வெத்தலை இருக்குது. அது 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 நான் சொல்லித்தரேன். வெத்தலையில் பார்த்தா தான் தெரியும் ஆண் எது பெண் எதுன்னு பார்த்தாலே தெரியும். நான் அதை நான் சொல்லித்தரேன். அந்த ரேகைகள் மாறும், வேறு ஒன்று. அந்த ரேகையில் தெரியும் ஆண் எது பெண் எது அப்படிங்கிறது தெரியும். எல்லா விஷயத்துலையுமே ஆண் எது பெண் எதுன்னு தெரியும். வலம்புரி ஆண், இடம்புரி பெண். பார்த்தா ரெண்டும் ஒன்றுமே தெரியாது. பார்த்துருக்கீங்களா, வலம்புரி இளம்புரி? வெத்தலை கிடையாது. வலம்புரி இளம்புரின்னு ஒன்று இருக்குது. அந்த யாகத்தில் போடக்கூடிய அதில் அது பார்க்க ரெண்டும் ஒன்று போல் இருக்கும். ஆனால் ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு. வலது பக்கம் சுற்றுனா ஆண், இடது பக்கம் சுற்றுனா பெண்ணு. சூரிய நாடி சந்திர நாடி சொல்கிறோம் இல்லையா, அதே அந்த பேட்டர்னில் வர்றது. அதான் சகுன சாஸ்திரம். சகுன சாஸ்திரம்னா சகுனமும் நிமித்தமும் ஒன்று தான். நிமித்தம்னா இப்போ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கையில் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பிரபஞ்ச சக்தி அடைஞ்சால் தான் அந்த இதெல்லாம் வேலை செய்யும். இது மாந்திரிகத்தினுடைய தொடர்பில் உள்ளதான். அது ஒருத்தன் வந்து கேட்குறான், எனக்கு வந்து நான் உன்னை பார்க்கணுமே, சாமி ரீதியாக பார்க்கணுமே அப்படின்னு கேட்குறான். பார்க்கணும்னு கேட்டான்னா இப்போ முடியாது அப்படின்னு பக்கத்தில் இருக்கவன் யாரோ ஒருத்தன்ட்ட யார்கிட்டயோ பேசுகிறான். ஃபோனில் என்ன பேசுகிறான், இப்போ முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நம்ம காதில் அந்த வார்த்தை வந்து அந்த நம்ம துரியர்கள் டப்புன்னு வந்து வாங்கி நம்ம கொடுக்கும். அவன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இவனுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ இப்போ முடியாது அப்படின்னு அந்த அவன் இன்னொருத்தன் யார்கிட்டையோ என்ன விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம், அது பிரபஞ்சம் வந்து நமக்கு சொல்லும் எந்த ரூபத்திலையோ முடிஞ்சிரும் அப்படின்னுச்சுன்னா முடிஞ்சிருப்பா. இதுதான் தெய்வ வாக்கு, அருள் வாக்குன்னு சொல்கிறேன். இந்த அருள் வாக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 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 பேட்டர்னில் வர்றது. முடிஞ்சிருப்பா, முடிஞ்சிடும். அந்த டயத்தில் ஓரையை பார்க்கணும். அந்த டயத்தில் ஓரையை பார்க்கணும். ஓரையை பார்த்தா நல்ல ஓரை, சுபகிரகமான ஓரை இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், 100% முடிஞ்சிடும், போய்ட்டு வா. அவர் சொன்னால் பழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வார்த்தை சொன்னார்னா பழிக்கும்பா அப்படிங்கிறது. அந்த வார்த்தை என்னது, அதுதான் நிமித்தம். நிமித்தம் நடக்குமாங்கிறது நிமித்தம். இது சகுனத்தையும் பார்த்தேன். சகுனங்கிறது மாப்பிள்ளை எனக்கு கல்யாணமே ஆக்கலை வைக்கலைன்னு உங்கள்கிட்ட ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கையில் சில பொருள்கள் வரும். முதல் விஷயம் எண்ணெய் காருக்கும், எண்ணெய் கொண்டு வர இருந்தீங்களா, எண்ணெய் வச்சு வருவாங்க. எண்ணெய்கள் இவங்க வந்து சனியை சேர்ந்தது. சனியினுடைய ஆதிக்கத்தில் யாராவது எண்ணெயை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது என்னது, முன்னாலாம் எண்ணெய்க்கார் வருவார், இப்போ அப்படி எண்ணெய்க்கார் இல்லை. எண்ணெய் சார்ந்த பொருள் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது சனியனை சேர்றது. சகுனம். நீங்கள் பேசிக்கிட்டு கீழே எண்ணெயை பார்த்துக்கிட்டு, இப்போ நான் அவங்க உட்காந்து அந்த சேரில் பேசிட்டேன், வெளியே யாராவது ஒருத்தவங்க ஒரு பாக்கெட்டை எண்ணெயை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா அது சனியனை குறிக்கிறது. அப்போ சனி காரத்தத்துவத்தை நம்ம பேசணும். காளமாடு சனியனை குறிக்கிறது. ஆமாம், காளமாடு சனியனை குறிக்கிறது. காளமாடு சனியனை குறிக்கிறது. எரும மாடு சனியனை குறிக்கிறது.
பசுமாடு தான் என்னத்தை குறிக்கிறது? பசுமாடு சந்திரனில் பெறும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ராளி கழுத சனியனை குறிக்கிறது, கழுத சனியனை குறிக்கிறது, சேவல் சனியனை குறிக்கிறது. இதெல்லாம் எல்லாமே என்னது? சனியனுடைய காரத்தகம். சேவல்லாம் பச்சை சாஸ்திரத்தில் வர்றது. புறா சனியனில் குறிக்கிறது, சனியனில் குறிக்கிறது. நெகட்டிவ். முயல் நெகட்டிவ். முயல் இப்போ நீங்கள் இங்கே காட்டுக்குள்ளே தான் பார்க்காத. முயல் யாரை குறிக்கிறதுனா செவ்வாய் கூட போயிடும். முயல் செவ்வாய் கூட போயிடும். இதெல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். சகுனம் கேட்காருன்னா கழுதை கிராஸ் பண்ணுறாலோ இல்லை அந்த அந்த வேலை பார்க்குறவங்க அந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போனாலோ, ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போனாலும் சனியன் தான். இல்லை ஒன்றும் இல்லை தொழில் கேட்கறதுக்கிட்டாலும் கேட்காட்டாலும் வந்துட்டு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் உடனே வந்து இதை பார்க்கணும். சுற்றி பார்க்கையில் வந்து டக்குன்னு ஒரு அழுக்கு முட்டையை ஒரு ஆள் கொண்டு போனாலோ, கழுத போனாலோ, காளை மாடு போனாலோ, எருமை போனாலோ சனியை டக்குன்னு பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டைம். இல்லைன்னா எமகட்டாக ராகுகாலமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சனியினுடைய காரத்தத்துவம் என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் அவன்கிட்ட சொல்லிடலாம். அப்படியே நடக்கும். மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பான். இது ஒரு பயிற்சி. அப்போ சனியினுடைய காரத்தத்துவம் சொன்னால் போதும், அவனுக்கு என்ன பண்ணும்? அவனுக்கு பொருந்தும். அவன் அதே இது குரு வரையில் வந்திருக்கான் அப்படின்னா நல்லா இருக்கும் மாப்பிள்ள உனக்கு. இன்னிலேருந்து உனக்கு ஏர்மனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வா, இதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா உனக்கு வழிபாடு ஸ்தலங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது எப்படின்னா நீங்கள் சாமி பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது எதோ சேர்றது இது. அதே மேலே கிளி பறந்துச்சு அப்படின்னாலும் அதை நம்ம ஒரு கிளி மயில் இதெல்லாம் இது பண்ணிச்சு. பாம்புலாம் பார்க்க முடியாது. சப்போஸ் பாம்புலாம் நம்ம கண்ணில் தெரியுது அப்படின்னா இது ஒரு சகுனங்கள், நெகட்டிவ். அதெல்லாம் செவ்வாய் பாம்புனால செவ்வாய் தான். மயில்லாம் சுக்கிரன். அழகு சார்ந்தது எல்லாமே சுக்கிரன். புரியுதா? மூணே தான். காக்கா சனி தான் சொன்னேன். காக்கா சனி தான் ஒரு நெகட்டிவ் தான். முன்னோர்களுடைய பாவனைகள் இருக்குது. எது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து கேட்குறான், இந்த கல்யாணமே ஆக மாட்டேங்க மாப்பிள்ள அப்படிங்கிறான். டக்குன்னு பார்க்குறீங்க ராகு எதுவாக இருக்குது, இல்லை சனி ஓரையாக இருக்குது அப்படின்னா, காக்கா மேலே பறக்க அப்படின்னா அவனுக்கு முன்னோர்களுடைய பாவனை இருக்குது. கர்மா காக்கா கத்துச்சுன்னா சகுனத்தில் எடுத்துக்கிட வேண்டியதான், நிமித்தத்தில். நம்ம பிரபஞ்சத்தில் சக்தி இந்த ஆற்றல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வேலைலாம் ஆகும். இல்லைன்னா இந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது. இதுதான் சனி செவ்வாய் ராகு, அது அவ்வளோதான். இதுதான் வேலை செய்யும். சுக்கிரன் அதெல்லாம் வேலை செய்யாது. அந்த டயத்தில் அவன் வரமாட்டான். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும். அதை தான் உங்களை செக் பண்ண சொல்கிறேன். அவன் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க அந்த டயத்தில். இப்போ ஒரு ராலியோ ஒரு ஜேஜிபியோ முரட்டுத்தனமான விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய காரத்தத்துவம் சொல்லணும். ரத்தம் ஆக்சிடென்ட்டு இது எல்லாமே செவ்வாயினுடைய மாமிசம் செவ்வாய் தான் அவங்களுக்கு. மாமிசம் ரத்தம் தானே அவங்களுக்கு. ரத்தம் சிகப்பான பொருளை பார்த்தாலும் செவ்வாய் தான். கருப்பான பொருளை பார்த்தாலும் ஒரு கருப்பாடை கட்டி ஒரு ஆள் வந்தாலும் அது சனியனை குறிக்கிறது. செவ்வாடை கட்டி வந்தால் இதை குறிக்கிறது. ராகு கேது தான். ராகு கேது டயத்தில் இருந்துச்சுன்னா ராகுனுடைய தன்மை தானே அவங்களுக்கு. ராகு கேது டயத்தில் அவன் வந்து பேசினாலே முழுமையாக சொல்லலாம், அடித்து சொல்லலாம். இதெல்லாம் ஒரு எஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஹேட் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்மளால் பார்க்க முடியாதனால அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பச்சை சாஸ்திரத்துக்கிட்ட போகலை. கனெக்டட் ஆகணும். கண்ணம். இப்போ நீங்கள் கிளாஸுக்கு ஒவ்வொருத்தரும் அறையில் வந்து எனக்கு சகுனத்தை பார்ப்பேன். நீங்கள் எந்த ஓரையில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பேன்.
முடிச்சு அடுத்து எந்த ஓரையில் ஃபோன் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன். மூணாவது அந்த 3 ஓரையும் குரு ஓரையாக வரணும். புரியுதா? சுப ஓரையிலே வரணும். அசுப ஓரையில் வந்தால் நான் அதை கிளாஸை சேர்க்க மாட்டேன். இது வேலையாகாது அப்படின்னு முடிச்சிடுவேன். நம்ம 1000 பேர் கூட கிளாஸ் எடுக்கலாம், நம்ம ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம்? அது எடுக்க முடியாது. ஓரை நான் பார்க்கணும்ல, நான் அதுதான் உத்தரவு வாங்குறது. அதான் நம்ம மாந்திரிகெல்லாம் சில சூட்சமமாக சொல்லி வச்சுருப்பாங்க. அது ஒரு பேட்டர்னில் இதெல்லாம் இதை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற யானை சனியன் தான். யானை சனியன் வராது. யானை சனியன், யானை சனீஸ்வரன் பகவான் குறிக்கிறது, யானை சனீஸ்வரனில் குறிக்கிறது. கழுத சனியனை குறிக்கிறது, குதிரை சுக்கிரனை குறிக்கிறது. சரி, சனீஸ்வரனை பிடிச்சோன்னே ஏன் விநாயகர் பெருமானுக்கு விளக்கு போட சொல்கிறாங்க? தோசை விலகிறதுக்கு. அதே மாதிரி ஆமாம்.